ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்ட்ரேஷன் 26 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டுருக்கிற புக் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹர்பிரசாத் ரெட்டி பார்த்துட்ருக்குறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக். ஸ்டாக்கோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சேல்ஸ் 10 lakh, gross profit 25%, stock turnover ratio 10%, closing stock is more than opening stock by 25%. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கை விட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 25,000 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஓப்பனிங் ஸ்டாக் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கு என்ன வேல்யூவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கறக்கான சான்சஸ் அதிகம். எப்படியும் இந்த மாதிரி சம்ஸ் கேட்காம இருக்க மாட்டாங்க. 5 மார்க்லேயும் 8 மார்க்லேயும் 10 மார்க்லேயும் ஒரு சம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அது நார்மல் மேக்ஸ் தான். ஜஸ்ட் உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம போடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 26ல் ரேஷியோ அனாலிசிஸில் சேல்ஸ் வந்து 10 lakh கொடுத்துருக்காங்க. ஜிபி வந்து 25% கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ 10 டைம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து மோர் தேன் ஓப்பனிங் ஸ்டாக்கோட 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாக்கோட வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ ஸ்டாக்கோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஸ்டாக் வேல்யூ. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது எந்த ஃபார்முலாவில் வருது அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே பாதி சக்ஸஸ் தான் நம்மளுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு என்ன வருங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்டாக் தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ 10 அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இது தெரியுது. இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தெரியாது. பட் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? சேல்ஸும் ஜிபியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்மளுக்கு ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் ஜிபி. ஸோ அப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குது, ஜிபியும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் 25% கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 10 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபி என்ன சொல்லியிருக்காங்க? 25% கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாங்க? 10 lakhல 25%. ஓகேவா? எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ 10 lakhல 25%, 2,50,000. அப்போ ஜிபி எவ்வளோ வருதுங்க? 2,50,000. ஸோ அப்போ நம்மளுக்கு சேல்ஸு தெரிஞ்சிருச்சு, ஜிபியும் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஈக்குவல் டு 10 lakh மைனஸ் ஜிபி 2,50,000. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்மளுக்கு என்னங்க? 7,50,000. ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ 3 இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ நீ போடுறது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது நம்மளுக்கு 10 ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோங்க? 7,50,000 டிவைடட் பை இதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது இது நார்மல் மேக்ஸ் மாதிரி தான். எக்ஸ் ஈக்குவல் டு 7,50,000 டிவைடட் பை 10. ஓகேவா? இப்போ என்ன வருங்க? எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 0 கட்டாக அவ்வளோதான். இருந்தாலும் உங்களுக்கு நான் அப்படியே போட்டு காமிச்சிடுறேன். 75,000 வருதா? ஸோ rupees 75,000. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க?
ஆவரேஜ் ஸ்டாக். இதுதான் நம்மளுக்கு என்னங்க இப்போ 75,000 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்டாக்கோட மீனிங் என்னங்க நம்மளுக்கு? ஆவரேஜ் ஸ்டாக் அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்ன இருக்குது? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. இதுதான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஆவரேஜ் ஸ்டாக் தெரியுதா? ஆவரேஜ் ஸ்டாக் எவ்வளோங்க? 75,000 ஈக்குவல் டு இது தெரியாது இல்லையா? எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக் இஸ் மோர் தேன் ஓப்பனிங் ஸ்டாக் பை 25,000. ஸோ எக்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 25,000 சொல்லியிருக்காங்க. ஓகே, டிவைடட் பை 2. ஓகே, இப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? 75,000 into 2 equal to 2x plus 25,000. ஓகேவா? இப்போ என்ன வருங்க? 75,000 into 2 போடும்போது நம்மளுக்கு 1,50,000 வருமா? 1,50,000 equal to 2x plus 25,000. அப்போ 2x மட்டும் இந்த சைடில் வச்சுக்கலாம் இல்லையா? 2x equal to 1,50,000 minus ப்ளஸ் வந்து ஆப்போசிட் சைடு போகும்போது மைனஸ் ஆகுமா? 25,000. அப்போது எக்ஸ் 2x ஈக்குவல் டு என்னங்க? 1,25,000. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னங்க? 1,25,000 டிவைடட் பை 2 இல்லையா? 1,25,000 டிவைடட் பை 2. இதில் ஹாஃப் என்னங்க? 62,500. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க? ஸ்டாக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதுவே என்னங்க? ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் அப்போ எவ்வளோங்க? 62,500. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 62,500. அப்போது க்ளோசிங் ஸ்டாக் என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 25,000. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்குதுங்க? 62,500 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் 25,000 இப்போ என்ன வருங்க? ப்ளஸ் 25,000 போடும்போது 87,500. அவ்வளோதானா? இப்போ நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஓப்பனிங் ஸ்டாக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு. அது ஜஸ்ட் ஒரு கிளிக் ஆச்சுன்னா போட்டுடலாம். எந்த ஃபார்முலா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஃபார்முலாவுக்கு சூட் ஆகுது இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஹெல்த்தி டே.